இன்றைக்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லணும். என்னுடன் 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் என்னுடன் உறுதுணையாக இருந்து என்பது நம்பிக்கை வைத்த பலருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த பிறகு பதவிகள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க. பலருக்கும் மாநில பதவிகளும் மாவட்ட பதவிகளும் கொடுக்கப்பட்டதை குறித்து என்னுடன் பயணித்தவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அமைப்பாளர் கேசவநாயகம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் தேதியும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க என்ற செய்தியை முதற்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்கவுங்க இந்த 30 வருஷம் 35 வருஷம் பயணத்துக்கு எல்லாரும் என் கூட இருக்காங்க. தொடர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து நாட்டாமை நம்மை சிறந்த ஒரு பாதையில் தான் எடுத்து செல்வார் என்று உறுதி சேர்க்கும் வகையிலே இன்று ஒரு விழா நடத்தியிருக்காங்க. நன்றி எதிர்பார்த்து செயல்படுவோம் நான் அல்ல, அதுவும் தான் என்னுடைய தோழர்களும். இருந்தாலும் ஒரு தேசிய இயக்கத்தில் இணைந்த பிறகு தேசிய அளவிலே மாநில அளவிலே பதவிகள் வாங்குவது என்பது சிரமம். அதை எங்களுக்கு தந்து உதவிய நயினா நாகேந்திர அவர்களுக்கும் கேசவநாயகம் அவர்களுக்கும் இதை முன்னெடுத்து சென்ற அனைத்து தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, இப்போ எஸ்ஐஆர் விவகாரத்தை உதாரணமாக்கியிருக்காங்க. திமுக பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க. எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கோயிங். அப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல்னு சொல்லலாம், திருத்தம்னு சொல்லலாம், சரிபார்த்தல்னு சொல்லலாம். இது சரிபார்த்தல் தான் நடக்குது. இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக என்ன அதோட சாராம்சம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் விடுபட்டவர்கள் இருக்கலாம். விடுபட்டவர்களை இணைப்பதற்கு, ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு, புதிய வாக்காளர் இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் போன தேர்தலில் வாக்குகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள், அப்படி இல்லவே இல்லை என்ற நிலைப்பாட்டில் அவங்க அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்கிறாங்க. இட்ஸ் அ ரிவிஷன். இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணலையா? அதே மாதிரி எவ்ரிதிங் ரிவிஷன் சொன்னாலே அது எதையும் யாரையும் நீக்குவதற்காக அல்ல, இருப்பதை சரிபார்த்தல், இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறது எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. அது இது மேல் பெருசாக சொல்கிறதில்ல. ஏன்னா நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இது நடக்குது. இப்போ 3 தடவை போகிறாங்க வீட்டுக்கு, கேட்குறாங்க, அவங்க அதை சரி பார்க்குறாங்க. QR கோடு முதற்கொண்டு ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றுமில்லை, அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பது என்னுடைய கருத்து. நீ கேட்டதுக்கு பதில். தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு? என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி. நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க சைலண்டாக இருக்கீங்களா அன்பு சகோதரர்களே? அதாவது இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ, நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது, அது கொள்கை அடிப்படை கிடையாது. எஸ்ஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் ஒருத்தர் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல. நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே எல்லோரும் எதுக்குறாங்க, நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இன்னும் பெரிய விஷயமா இல்லை. முதல்ல புரிதல் வேண்டும். என்னன்றது புரியாமல் பேசுகிறது தப்பு. சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச பிறகு பேசணும். இல்லாட்டி யூ ஷுட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் சேயிங். அதோட சாராம்சம் என்ன, சரத்துக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், அரசியலே ஒரு புரிதல் இல்லாத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது என்று தொடர்ச்சியாக உங்களுடைய விமர்சனம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அழைப்பு விட்டாங்க நீங்க தானே சொல்றீங்க, எனக்கு தெரியாது. ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அது அவரை போய் கேட்கணும். அழைப்பு விடுத்தாங்களா இல்லையான்னு முழுமையாக தெரியாமல்
கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே என்னை. தீர விசாரிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல. ஐ எம் நாட் டிசைட். அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எந்த விதத்தில் தாங்க வேண்டும் என்று அவசியம் சொல்லுங்கள். பழைய படங்களா பழைய நிகழ்வுகளா? Even you are talking about what has happened in the past, should we keep on reminding people about that கேட்குறீங்க இல்லையா? கொண்டாட வேண்டிய கருத்துக்களே அவர் சொல்கிறார். மாரி செல்வராஜ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க தொடர்ந்து அந்த கேள்விகள். அவங்க ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டி காட்டுவது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் பைசன் பற்றி நீங்கள் அண்மையில் பார்த்தனால சொல்கிறேன். பைசனில் அவங்க ஜாதியை சொல்லவில்லை. ஒரு நிமிஷம். நாட்டாமை என்ன சாதி? நாட்டாமை பஞ்சாயத்து பண்ணுறவருக்கு சாதியா? இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா ஐயா? நாட்டாமை சாதிய படம் கிடையாது. நாட்டாமை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க. தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்தனால் தேவர் மகன் பேர் வச்சுருக்காங்க. அதனால் ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள், அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான். இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி விச் என்டர்டெயின்ஸ் பீப்புள். தேர் ஆர் சர்டன் எல்லாமே அப்புறம் சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுல்ல. இதை சொன்னால் அது சொன்னால் இது குற்றம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் நீ கேட்டனால சொல்கிறேன். நீங்கள் சில பேர் சொல்கிற கருத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி என்கின்றவன் தான் நான். ஜாதியை பற்றி அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்ததாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் இருக்குது. ஹாலிவுட்டில் டுடே ஆல்சோ they are talking about the blacks. அவங்க எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்கள அங்கீகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது. நாம் இன்னும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. இதுபோல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தவறு இல்லை. சேகர் பாபு என்ன சொல்றாரு? அமைச்சர் சேகர் பாபு, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்டவுன் எண்ணப்பட்டு இருக்கு முடியறதுக்கு. அந்த கவுண்டவுனை அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதன் மூலமா பாஜகவின் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. அவர் சொல்றாருன்னா சேகர் பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறதா என்று அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு மூத்த தலைவர், அவருடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க. அது மார்க் கொடுக்குற மாதிரி செயல்படுறாங்க. இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க. அண்ணாமலைக்கு பிறகு நயினார் பதவி ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூடயே பயணித்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்களாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நீங்கள் டிடிவி தினகரன் பற்றி ஒரு வார்த்தை சொன்னதாகும். அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு கேவலமாக இல்லையா? அது ஒரு அவல நிலைன்னு சொன்னார். தவறாக சித்தரித்து விட்டார்கள். கேவலம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்தல, அவலம் என்று சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று அன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான், அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியில் வழியே செல்லும் போது இங்கே அவர் தாவாக்கை இந்த புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்தோடு சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று சொன்னார். அது இப்பயும் அதை தான் சொல்லுவோம். அந்த சம்பவம் நடந்தது ஏற்கனவே ரேடு கண்டக்ட் பண்ண பிறகு, அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு
இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடந்திருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த வேலை இன்டெலிஜென்ஸ் சரியாக ஒர்க் பண்ணனால தான் பெரிய ஒரு வெடிப்புக்கு குண்டு வெடிப்போ பெரிய ஒரு சம்பவங்கள் நடக்காமல் தடுத்தது வந்து மத்திய அரசு மறந்துடக்கூடாது. நடக்க போகிறத தடுத்து அங்கங்கே வந்து நிறையா வந்து ஆடியன்ஸ் கிடச்சி கைப்பற்ற சூழ்நிலை அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இங்கே இருந்திருக்காங்க. அதனால் they have done the job very well. இருக்கா நிறையா இருக்குது கேள்விகள், பரவாயில்ல. நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ஆல்கஹால் சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துகிட்ருக்கு. மது வந்து அதிகமாக வந்து பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டிருப்பது உண்மை. இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும். தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் ஒழிய ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல. அதனால் இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஒழிச்சிருக்கலாம். இதுதான் எல்லாருடைய இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன். ஏன்னா எதை பாதிக்குது, இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு, அவரும் வன்முறையை தூண்டுறாருல. இதுதான் உங்களுக்கு நல்ல செய்தி. வந்து தொட்டு பாருன்றாரு. யார் தொட போகிறா, என்ன பண்ண போகிறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாட் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறத விட்டுட்டு என் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு இன்னும் தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து 4 பேர் வந்து அடித்த பிறகு இவங்க திருப்பி அடிப்பாங்களா? யூஆர் ட்ரைங் டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா எங்கள் தலைவனை தொட்டுப்பார் இவங்க சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன தொட்டு பார்க்க நல்லா தானே போயிட்டுருக்கேன், என்ன போய் தொட்டு பாரு எவ்வளோ சேர்ந்து அடிப்பான் அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். திஸ் ஷுட் பி கண்டம். திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். டாக் அபவுட் யுவர் பாலிசிஸ். என்ன செய்ய போகிறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போகிறீங்க, இதை பேசுகிறது தான் அரசியல். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும். நான் வரதான் சொல்கிறேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. டோன்ட் லீட் த பீப்புள் அஸ்ட்ரே. சொல்லுங்க. அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி விச் ஸ்டார்டட் இஸ் நாட் ப்ரூவ்ட் எனிதிங். ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன். லெட் தம் ஆல் ப்ரூவ் தெம்செல்ஸ், தென் டாக் அபவுட் தட். அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துகிட்ருக்கேன். கேட்டு பாருங்கள். ரசிகமன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணால் போய் பாருங்கள். You can also verify, which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பார்கள். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலஸ்ட் லீடர் இன் சிபிஐ கேடிகே தங்கமணி பெரியப்பா தான். சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா தான். கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான். அதனால் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம், வாட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பாரு, என்ன பண்ணுறோம் பாரு, கூட இருக்கணும், வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா? வி டாக் அபவுட் பாலிசி. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வாட் ஆர் வி கோயிங் டு டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேர். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும்போது we have to make our country proud. We have to make our country grow. எக்கனாமிக்கலி 4வது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணுன்னு சிந்திக்கிறோம். அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்கிறது அரசியல். நான் இவனை தொட்டுப்பாரு அவனை தொட்டுப்பாரு யாரும் தொட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க? அப்படியா அடிக்க வைப்பாங்க எல்லாரையும். இது அப்படி ஆள்பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்ணுறாரு. அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க, அதையே கிண்டல் பண்ணுறீங்க. அதனால மக்களுக்கு என்ன? நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு 70 வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட சொல்ல முடியாது. டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. இன்னும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்கள். ஆஸ்க் ஹிம் ஹிஸ் பாலிசிஸ். லெட் நாட் ஹிஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள், இன்ஸ்டிகேட் வயலன்ஸ். அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். 70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பற்றி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவாக பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. அப்புறம் இது பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. நான் பத்திரிகையாளர் தான் இப்பயும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்ண தானே செய்வாங்க. அது சரியாக தானே இருக்கும். நாங்கள் ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்கிறாங்கல்ல. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், அவ்வளோமா அவதூறு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கார், ஒருத்தர் பதவி விலக்கம் செய்கிறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட், அதையும் நான் வந்து 100% ரைட்டுன்னு சொல்லலை. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போகிறோம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் தம் டு ஃபாலோங்க. என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் எது நியாயமோ அது மட்டும் தான் எனக்கு பேச தெரியும். அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறோம் நான் கிடையாது. ஐ டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐம் சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலாக பண்ணுவோம்? எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து உடனே இந்த கேள்வி, இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். அது அல்ல. பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் இட் தட் வி ஆர் கோயிங் டு டு ஃபார் த பீப்புள்னே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு. அப்புறம் எப்படி? அப்போ வி ஹேவ் டு டு சம்திங். அதுதான் என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஆக்டர் அபிநய் வந்து இறந்தாரு. நம்ம பார்க்கும்போது இறுதி சடங்குல வந்து முக்கியமா நின்னது கேபிஒய் பாலா போன்றவங்க தான் நின்னாங்க. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து முக்கியமா முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகைகள், பிரபலங்கள், இந்த மாதிரி நலிவடைந்த கலைஞர்கள் பின்னாடி நிற்க வேண்டிய தேவை இருக்குதா? அதாவது இறுதி சடங்குல கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட் டு த ஹோல் திங். முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது. பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தெரிவிக்கணும் இல்லையா? அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாது அவரை. தினமும் வந்து பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த முடியாது. வருத்தங்கள், ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் இங்கே நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கிறது. அப்போ வெதர் வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா, அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும். என்னை பொறுத்து அதுதான். நான் வந்து நடிகர் சங்கம் இல்லை, நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர், முன்னாள் தலைவர் வந்து முன்னாள் செயலர், முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினர் கிடையாதுங்க. பட் ஐ ஃபீல் ஃபார் பிகாஸ் இட் மீன் சஃபரிங் அ லாங் டைம். தெரியாதுல்ல. இப்போ பொன்னம்பலம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்பலம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணார், பொன்னம்பலம் ஃபோன் பண்ணார். ஐ கேம் டு நோ, ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங். இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அப்பயே சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப் பாலா ஹட் கம் அண்ட் டோல்ட் மீ, சார் இந்த மாதிரி இருக்குது சார், ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம போய் பார்க்கலாமான்னு 100% நான் போயிருப்பேன். எனக்கு தெரியாது. இறந்த பிறகு தான் செய்தியே வருது. டில் தென் ஐ டோன்ட் நோ தட்ஸ் அபிநயன்ற ஆர்டிஸ்ட் வந்து சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். எனக்கு தெரியாது. பட் பல பேர் கேன்சரில் சஃபர் பண்ணுறாங்க, சொன்னால் தானே தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது ஒரு அதீத அக்கறை கொண்டவர் சரத்குமார் அவர்கள். பல்வேறு காரணங்கள் யார் மேலே அதிமுக மீது அக்கறை கொண்டவர்? பல்வேறு காலகட்டங்களில் அவங்களுக்கு நீங்கள் பல உதவிகள்லாம் செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் சரியா இருக்குமா? அந்த நிலம் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்து வந்து செயல்பட போகிறாங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்றைக்கி நான் நினைக்கிறோம் தான். நான் வந்து ஐ எம் நோபடி டு சே வாட் ஷுட் பி டன், என்ன ஆக்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம். ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது, கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரனும் தேவைப்பட்டார். ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறவனா, அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே. அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி யாரையும் உடைச்சு பார்க்கணும், பிரித்து பார்க்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையாது. பாஜக சொல்லிதான் கூட்டணி, அதாவது பாஜக சொல்லிதான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை முன்னெடுத்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு.
இதே போலதான் முன்னாடி ஓபிஎஸ்ஸும் அவர்களும் சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சொல்லிட்டு இருக்கு எல்லாருமே அதிமுக இருந்து வெளியில இருக்காங்க, பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க. இது பாஜகவை நம்பி அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இன்றைக்கு தனித்தனியா நிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம். அவங்க சொல்லி தான் செய்யறாங்கன்றது திருப்பி அதே தான் முதல்ல சொன்னது தான் பதில். அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது. அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல, யார் யாருக்கு கட்டளையிட்டார் அது அவங்க சொல்றாங்க. பட் வெதர் தே ஹட் செட், நீங்கள் சொல்லணும் அவங்க சோ செட் மிஸ்டர் எக்ஸ் செட் டோல் மீ இதை போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லலாம். அந்த கோர்ட் இல்லாமல் அவங்க சொன்னதானே அவங்க செஞ்சோன்னு சொல்லும் போது இட் ஜஸ்ட் ஒரு மாதிரி ஏதோ அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுவும் கேட்க இல்லை, அந்த திருவிழா வந்து அவங்க அரசியல் சார்ந்து ஒரு பண்ணாமல் அவங்க வந்து மற்றவர்கள் இழிவுபடுத்தும் போல் செய்தால் அது தவறு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அவங்களுடைய சாதனைகளை சொல்லி கொண்டு சென்றால் அது சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் இழிவுபடுத்துறதுக்காக ஒரு விழாவை எடுக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் பாஜக ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கட்சியை கலைச்சிட்டு பாஜக இணைஞ்சிருந்தீங்க. உங்களுக்கான அந்த பொறுப்புகள் எப்போ எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான பொறுப்புகள் எதிர்பார்க்கலாம்? எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், நான் பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவன் கிடையாது. நேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு வந்துட்டேன். இப்போ வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்து இன்னும் அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கலை. இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். வந்த பிறகு வந்து மேபி தே வில் அப்பாயிண்ட் தி நேஷ்னல் பிரசிடெண்ட். நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்த பிறகு தான் தே வில் கேன் அப்பாயிண்ட் பீப்புள். அதனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பு தந்திருக்காங்க, மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் தர் இன்க்ளினேஷன் டு கிவ் மை ஆஃபீஸ் பேருக்கு எங்கள் கூட வந்து சேர்ந்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரித்து இருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருக்காங்க. இந்த கோவை சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்களில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையே ஒன்றா சித்தரித்து பலர் பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே வந்து அதுக்கு ஒன்றே சுட்டு பிடிச்சிட்டாங்க 3 பேரை. ஸோ துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னதான் பதில். ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னு தான் சொல்லணும். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு கண்ட்ரோல். அது எதனால் இதெல்லாம் உருவாகுது, இந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்று தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்கள அது வந்து தனியாக ஏதோ ஒரு இடத்துல காட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீ போய் கண்ணாடி உடைச்சி அவங்கள மிரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறார்கள். அப்போ தன்னிலை மறப்பது போதையோ இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற ஏதேதோ சொல்கிறாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அதை கட்டுப்படுத்துக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கும் தாவேகாவிற்குமான அந்த ஒரு கல சக்தி எப்படி இருக்கு, அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்புல சொல்றாங்க, அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய இல்லை, அது நம்பிக்கையை பற்றி நான் போக விரும்பலைங்க. எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல். நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தட். உங்களை யாரும் துன்புறுத்திட்டு போகிறதில்ல. இப்போ நானே போகிறேன், இப்போ வந்து நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க, பேசாதீங்கன்னு சொல்கிறேன். when you are not able to control your own people then you are not fit to be a leader. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தார், அது போகிறார் வீட்டுக்கு வச்சுக்கோமே, let us see if you had gone there. அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ, எங்கே போய்ட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தென் யூ ஷுட் ஹவ் கண்ட்ரோல் அண்ட் கான் போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே. உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையே. நான் 14 வீட்டுக்கு போனேன், கூட்டம் நின்று தான் செஞ்சது, கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். நான் வந்து 1996 கூட்டத்தை பார்க்குறேன். ஐ ஹவ் கான் எவ்ரிவேர். எங்கெல்லாம் போகணுமோ மறுபடி ஒன் டே தள்ளி போவேன். திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன். ஏன் தாலி கட்டின உள்ளே போனால் நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்து விருந்த உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேருக்கீரை தள்ளி என்ன பார்க்க முண்டியடிச்சு வந்துடக்கூடாது, நான் வெளியே தான் தம்பி நிற்பேன், கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும் சாப்பிட போகிறாங்கன்னா உள்ளே வந்து வாழ்த்து சொல்கிறேன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல்ஃப். ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ. இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸ்ன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக காத்துட்ருக்காங்களே, எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும். திஸ் இஸ் மை வியூ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அரசியல். தேங்க்யூ.